ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கக்கூடிய டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு 1 கப் பெரிய வெங்காயம், 1 கப் தக்காளி, 1 இன்ச்சு இஞ்சியை தோல் சீவி எடுத்துக்கோங்க, 4 பல் பூண்டு, 6 முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் வதக்கி அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு 1 லவங்க இலை, 1 இன்ச் பட்டை, 1 மராத்தி மொக்கு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், மிளகாய் பொடி, சீரகப்பொடி, வெண்ணெய் 3 டீஸ்பூன், அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. பன்னீர் 200 கிராமை நல்லா ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான பொருட்களை வதக்கி அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் வெண்ணெயை போட்டு உருக்கிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கின பின்னாடி தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும், சாஃப்டாகட்டும். அடுத்ததாக இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே போல் பூண்டு, முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக வைங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் கிரேவி. அடுத்ததாக ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் வெண்ணெயை போட்டுக்கோங்க. வெண்ணெய் கொஞ்சம் உருகுனதும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற லவங்க இலை, மராத்தி மொக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் பொரிய விடுங்க. பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறுங்க. அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீரகப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் பொடியும் சீரகப்பொடியும் நல்லா பச்சை வாடை இல்லாமல் மிக்ஸ் ஆகி வேகணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிரும். இப்போது மிக்சியை ரின்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. இதை போல் கொதித்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக விடுங்க. எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டும் இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிருச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த சூடு இருக்கும்போதே இன்னும் 1 டீஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா க்ரீம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே அது உருகிடும். மேலாக கொஞ்சமாக கசூரி மேத்தின்னு சொல்லக்கூடிய காஞ்ச வெந்தய இலைகளை தூவி விட்டுறலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.